ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 22, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் அந்த பிளாக் ஒன் அப்படிங்கிறவரோட ஆர்ஜனியை வந்துட்டு இன்டைரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 22, அதாவது ஃபைனல் எபிசோடு. போன எபிசோடில் நடந்த விஷயங்களை காமிக்கிறாங்க. இப்போ நாக்கரை பற்றி ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருது. நம்ம ஃபோசியும் வந்துட்டு ஃபைனலி ஒரு முடிவை எடுத்துட்டான். இப்போ வருஷங்கள் கடந்து போகுது. கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சு காலேஜ் போய் எல்லா பசங்களும் பெருசாக வளர்ந்துட்டாங்க. மீஸ்கா தான் காலேஜ்லேயோ டாப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற. ஆனால் அந்த அழகான பையன் எல்லாரும் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் பியானோ ட்ரை பண்ணம்பா, ஆனால் என் ஃபிங்கர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். மீஸ்கா நீ பியானோ கற்றுக்கிட்டலன்னு கேட்கவும் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹாப்பி பர்த்டே மீஸ்கா அப்படின்னு சொல்லி சாப்பாடை கிரியேட் பண்ணி பர்த்டே ப்ரெசென்ட் நம்ம ஹீரோ கொடுக்குறான். நான் கேள்விப்பட்ட ரூமர் உண்மைதான், நீ மாறவே இல்லையே ஃபோஷி அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. யோக்கியோ டொனாரியோ இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹே யோகி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி மீஸ்கா வெல்கம் பண்றா. ஏன்னா யோகி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவோ கிடைச்சதான் மீஸ்கா கேட்கறா. அப்படிலாம் இல்லப்பா நம்ம சொல்றான். கண்டிப்பா கிடைக்கும் மீஸ்கா சொல்லவோ விட்டு கொடுக்காம போராடுவ நம்ம கத்திட்டு கிடக்குறான். மெசர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பணம் வேணும் அப்படின்னு சொல்றான். போன வாரம் தானே பான் கிட்ட இருந்து வாங்கினு கேட்டா அதை சூதாட்டத்துல இழந்துட்டேன்னு நம்ம சொல்றான். அடுத்ததா சுமிக்கோ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அந்த பிளாக் ஒனுக்கு என்ன பிடிக்கும், அதாவது சாட்டரோக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கவோ பிளாக் கலர்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டினியூஸா கால் வந்து நம்ம ஹீரோ பிஸியாவே இருக்கான். இப்ப மீஸ்கா நம்ம ஹீரோ வந்து தனியா மீட் பண்ணி நீ எனக்கு பர்த்டே கிஃப்ட் தரல, சோ நான் சொல்ற எதுக்குனாலும் நீ எனக்கு புரிஞ்சுது, இதை மட்டும் சொல்றியா அப்படின்னு கேட்கவோ சரி நம்ம ஹீரோ சொல்றான். நான் நாளைக்கு இந்த ஊரை விட்டு போக போறேன், அதுவும் வெளிநாட்டுக்கு. நிறைய பேருக்கு நாக்கர்ஸை பத்தி தெரிஞ்சிடுச்சு. ஸோ கார்டியன்ஸை பத்தி எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓவர்சீஸ்ல நாங்க ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்றோம். நாக்கர்ஸ் தெரிஞ்ச கார்டியன்ஸ் லீடரா நான் அந்த வேர்ல்டு ஒரு ஹாப்பியான இடமா மாத்தணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்னோட ஃப்ளைட்டு, பட் இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லாமல் இருக்கியா அப்படின்னு கேட்குறா. எப்படினாலும் நான் எந்த ஊருக்கு போகிறேன்னு உனக்கு தெரிஞ்சிடும், பட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வேணான்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ சொல்ல போகிறோமோ நான் சொன்னதை மறந்துட்டியான்னு கேட்டா. எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்னோட ரோட்ஸு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ மீஸ்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு இடத்துல இருக்காங்கிறத எப்போவோ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பியா, அண்ட் இதுதான் என்னோட கடைசி ரெக்வஸ்ட், கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா கிஸ் பண்ணிட்டா கிளம்பியிருந்தா. நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா அதுக்குள்ளேயே கிளம்பிட்டா. பட் ரோட்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம ஹீரோவால் எங்கே இருக்காங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில் நம்ம ஹீரோ போய் கலந்துக்கிறான். மீஸ்கா வெங்கன்னு கேட்டா கிளம்பிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மீஸ்கா சொல்ல மக்கள் போயிட்டாலே அப்படின்னு யோக்கி அழுதுட்டு இருக்கான். பிளாக் ஒன்னா இருக்கிற சாட்டரவோ பெரிய பையனா வளர்ந்துட்டான். அவனோட ஸ்கூல் ஹோம்ஒர்க்குக்கு ஹீரோட்டோஷி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். பேப்பர்லேயே பில்டிங் பரவன் நிறைய விஷயம் கிரியேட் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோட்டோஷி பெருமையா பேசுறான். யோக்கியோ நம்ம ஹீரோவோ டைம் ஆயிடுச்சு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஃபைனலா ஒரு குட் பை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் இங்க வந்தேன். இதுக்கப்புறம் ஃபோஷியை பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட லாஸ்ட் டைம் டு சாட்டரோ கிளம்புறேன். நாளையோட 4 வருஷம் ஆக போது நான் என் மெமரிஸ் எல்லாத்தையும் இழந்துருவேன். பவர்ஸ் எதுவும் இல்லாத ஒரு நார்மல் ஹியூமனா மாறிடுவேன். சாட்டர்வா அந்த பாடியில் நான் என்ன மெமரிஸை கலெக்ட் பண்ணணும் அது மட்டும் தான் அந்த பாடியில் இருக்கும். ஈவன் நீங்கள் என்கிட்ட வந்து நான் தான் பிளாக் ஒன், எனக்கு பவர்ஸ் இருந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாலே எனக்கு புரியாது அப்படின்னு சாட்டரும் சொல்லவும், இதான் நீங்கள் ஆசைப்பட்ட ஃப்ரீடமா அப்படின்னு பான் கேட்குறேன். ஓஷி நாளையிலேருந்து நீ அந்த டபுள் பேச்சை கேட்க வேணான்னு டொனாரே சொல்கிறா. உங்கள் மெமரிஸ் இழக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் காடா ஈவலா, உங்கள் கோல் என்ன, ஒருவேளை நாக்கஸ் திரும்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டா அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு கேள்வியா கேட்கறாங்க. ஃபோஷி நாக்கஸ் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சதுனால தான் என்னோட பவரை எடுத்துக்கிடல. அவன் விருப்பத்தையும் நான் மதிக்கிறேன்னு அவர் சொல்லவும், உங்களோட அல்டிமேட் கோல் தான் என்னது, நீங்க எல்லாரையும் ரொம்ப நாள் வாழ வைக்கணுமா, நாக்கர்ஸை அழிக்கணுமா அப்படின்னு சாட்டரோட்ட கேட்டா இது ரெண்டுமே எனக்கு சந்தோஷத்தை தராது. நாக்கர்ஸை நான் கண்ட்ரோல் பண்ற பவரை நான் விட்டு கொடுத்துட்டேன். ஃபோஷி இந்த கிளே பாட்ல என்னோட மெமரிஸ் எல்லாமே இருக்கு, இது நான் உனக்காக விட்டுட்டு போற கிஃப்ட் அப்படின்னு சாட்டரோ கிளம்புவோம். மெமரிஸ் இருக்கும் போதே என்ன ஒரு தடவையாச்சும் ஒன்று அடிக்க விடுன்னு மெசார் கத்திட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸோட எப்பவோ ஹாப்பியா இரு ஃபோஷி அப்படின்னு சொல்லிட்டு சாட்டரோ கிளம்புவோம். லிட்டில் ஃபோவா நீ தானே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த, அவனை நான் மீட் பண்ணப்பா அவனுக்கு தேவையான விஷயங்களை கத்து கொடுத்தேன். ஃபோஷியை கிரியேட் பண்ணவனே நீ தான், நீ அவனுக்காக என்ன பண்ணி அப்படின்னு மார்ச் கேட்கவோ ஒன்னும் பண்ணல அப்படின்ட்டு சாட்டரு கிளம்புறான். மார்ச் அவர் எனக்காக நிறைய பண்ணியிருக்காரு, அவரால் தான் எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிளாக் ஒன்னோட மொத்த மெமரிஸ்லாம் இந்த பாட்டில் இருக்க ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் மெமரிஸ் தான் இருக்கு. நம்ம ஹீரோவோ கிளைமனா மாதிரி அதை ரீட் பண்றான். தன்னை மாதிரியே நிறைய ஆர்கனிசம் தன்னை சுத்தி இருக்கிறத நாங்க சென்ஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சுத்துறது மூவ் ஆகுறதுலயே நாங்க சந்தோஷப்படுவோம். எங்களால எதை வேணா கிரியேட் பண்ண முடியும், அதை மற்றவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். பல இட்டர்னிட்டி கடந்து போச்சு, எனக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க இருந்து இந்த எமோஷன் எனக்கு வந்துச்சுங்கிறத எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் நான் பண்ணேன், எனக்கான ஒரு சொர்க்கத்தை நான் பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். தன்னை தானே மாத்திக்கிற மாதிரி ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ண. அப்பப்போ ஸ்னோ விண்டுன்னு சொல்லி அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து அவங்க லாங்குவேஜை கிரியேட் பண்ணாங்க. அன்லிமிட்டடா லைஃப்ஸ் அவங்க கிரியேட் பண்ணாங்க. இறந்தவங்கள நினைச்சு வருத்தப்பட்டாங்க, அதுக்குன்னு ஒரு வழிமுறையை கொண்டு வந்தாங்க. இது எல்லாம் பார்க்க எனக்கு அழகா தெரிஞ்சது. நான் கிரியேட் பண்ண இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இவ்வளோ ஜாலியா இருக்கிறது நான் பார்த்தப்போ போர் அடிக்கிற இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து நானும் அதுல ஒரு பார்ட்டா மாறணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் இங்க இல்லைன்னா இதை மேனேஜ் பண்றதுக்காக தான் பார்ட் பீப்புள்னு ஒருத்தரை கிரியேட் பண்ணேன். பட் ஆனால் அவங்க யாருமே ரொம்ப காலத்துக்கு உயிரோட வாழல. ரொம்ப மெமரிஸ் அவங்களால ஸ்டோர் பண்ணி வைக்க முடிஞ்சது.
பட் அவங்க டைம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அப்பதான் நான் ஒரு ஸ்பெஷல் ஆர்பை கிரியேட் பண்ணேன். நான் கிரியேட் பண்ணதுலேயே ஒரு பவர்ஃபுல்லான பிரெயின். என் இட்டர்னல் லைஃப்ல இருந்து நான் வெளியே வந்து சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எனக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன் அப்படின்னு பிளாக் ஒன் அந்த மெமரியில விட்டுட்டு போயிருக்காரு. சாட்டருக்கும் இப்போ பர்த்டேவை கொண்டாடுறாங்க. நம்ம ஹீரோ கிரியேட் ஆன நாள்ல இருந்து பிளாக் ஒன் நம்ம ஹீரோ கூடவே தான் இருந்திருப்பாரு. அந்த எல்லா மெமரிஸையும் சாட்டரும் கடைசியா யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அந்த எல்லா மெமரிஸுமே எரேஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா பிளாக் ஒன் கண் கலங்கி தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்றாரு. பிளாக் ஒன் நம்மள விட்டு போயிட்டாரா நம்ம ஹீரோ கொஞ்சமா சோகமா இருக்கான். அவக்கே வளர்ந்து இப்ப ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. மார்ச் தலைய பண்றேன்னு கோடு மாதிரி ஆக்கி வச்சிருக்கா. அந்த பிளாக் ஒன் சொன்ன எதையும் என்னால புரிஞ்சுக்கிட முடியல. இட்டர்னலா இருந்தா போர் அடிக்கும்னு சொன்னாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்றான். நாக்கிற கைக்குள்ள விட்டு நம்ம ஸ்ட்ராங்கா மாறலாமான்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. உன்னோட ஹாப்பினஸ் நீ தான் தேடிக்கிடணும், சந்தோஷம்னா என்னங்கிறதையும் நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அந்த மெமரிஸ்ல பிளாக் ஒன் சொல்லியிருக்கவும் நம்ம ஹீரோ எல்லார்கிட்டயே போயிட்டு ஹாப்பினஸ்னா என்னன்னு கேட்கறான். சால்மை கூட திரும்ப வந்தாதான் என்னோட ஹாப்பினஸ் மெசார் சொல்றான். இல்லையா எந்த குதிரை ரேஸ்ல ஜெயிக்குங்கிற ஃபியூச்சர் தெரியணும்னு அவன் சொல்றான். மெசார் பேச்செல்லாம் கேட்காத இதுதான் உண்மையான ஹாப்பினஸ் அவன் ஒரு ஷீட்டை காட்டுறான். பார்த்தா ஹைரோக்கு ஒரு ஃபேக்டரியில வேலை கிடைச்சிருக்கு. ஈகோ இப்போ ஓரளவுக்கு பேசிக் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண கத்துக்கிட்டா. நீ என்ன பண்ணலான்னு இருக்க ஃபோஷி? பிளாக் ஒன்னும் இப்போ இல்ல, அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு காய் கேட்க பிளான் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும். ஒருவேளை நான் இறந்துட்டேன் என்ன திரும்ப கொண்டு வந்துருன்னு காய் சொல்லவும் கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். ஹைரோக்கு வேலை கிடைச்சதை செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி பான் கூப்பிடுறான். பான் உண்மையிலேயே உனக்கு டிரைவ் பண்ண தெரியுமா நம்ம ஹீரோ கிட்ட? அதெல்லாம் பாத்துக்கலாம் வாப்பான் பான் சொல்றான். பான் கண்டபடிக்கு ஃபாஸ்டா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு நாள் நம்ம ஹீரோ ரோட கிராஸ் பண்ணும்போது அந்த சாட்டர்வை நம்ம ஹீரோ மீட் பண்றான். அதுல ஒரு வாட்ச் இருக்கு. இது ப்ரோக் ஆயிருக்கே நம்ம ஹீரோ கேட்டா அது ஒரு ஆன்டிக் பீஸ் எனக்கு பர்த்டே கிஃப்டா கிடைச்சது. அட இந்த வாட்ச் இப்ப திரும்பவும் ஓட ஆரம்பிச்சிச்சு. சரி தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போய் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ஹாப்பி ஆகிறான். இப்போ அப்படியே ஒரு 60 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. யாரோ இறந்து போயிருக்காங்க. அவங்க ஃபியூனரலுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஐக்கோ மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு தான் எல்லாத்தையும் வெல்கம் பண்றாங்க போது யோகி தான் இறந்துருப்பானோன்னு தோணுது. என் பிரதர் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருந்தான், சந்தோஷப்படுவான் அப்படின்னு அவ சொல்றா. யோகி தான் உண்மையிலேயே இறந்து போயிருக்கான். அவன் நாக்கர்ஸ் ரிசர்ச்னு சொல்லி நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கான். நாக்கர்ஸை வச்சு ஒரு டேப்லெட்டை ரெடி பண்ணி உலகத்துல இருக்கிற வியாதிகளை அவன் போக்கியிருக்கான். மீச்சியும் யோகியால சந்தோஷமா வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்கா. இங்கேயே வாழலாம்னு ஐக்கோ எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கா. ஆஃபீஷியலி நான் இறந்து போயிட்டேன். இப்ப வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகணும். எங்க போகலாம் மார்ச் நம்ம ஹீரோ கேட்கவும். மார்ச் 60 வயசு பாட்டியா இருக்கா. அழகான ஒரு ஃபுல் லைஃபை என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கு பிடிச்ச இடம் தான் எனக்கு பிடிச்ச இடமோ அப்படின்னு மார்ச் சொல்லவும். நீ ஆசைப்பட்ட ட்ரீம் அடைஞ்சிட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு அம்மாவாகணுங்கிறதா என் ஆசைன்னு மார்ச் சொல்லவும். ஆனா எந்த பையனுக்குமே அவனை பிடிக்கல நம்ம ஹீரோ கலாச்சு விட்டுருக்கான். மார்ச் அவனை பிடிச்சா அடிச்சு எத்தனை பசங்க என் பின்னாடி வந்தாங்க தெரியுமா? எனக்கு தான் அவங்கள பிடிக்கலன்னு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்க இருக்காங்க? ஏன்னா அவங்க எல்லாம் இறந்த போய் நம்ம ஹீரோ திரும்ப ரிவைவ் பண்ணியிருக்கான். மார்ச்சோ இறந்ததுக்கு அப்புறம் அவளை நம்ம ஹீரோ ரிவைவ் பண்ணிடுவான். அவ்வளவுதான் முடிஞ்சிட்டான்னு கேட்டா இங்கதான் ஒரு என் கிரெடிட் சீனை வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ மார்ச்சுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த டாலுக்கு உயிர் வந்து அது எந்திக்குது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த சீசன் 3 ஸ்டார்டிங் எபிசோட்லயே ஒரு இடத்துல நான் நோட்டீஸ் பண்ண சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோ மார்ச்சுக்கு செஞ்சு கொடுத்த அந்த ஒரு டால் தான் குப்பை கடங்குல இருந்து இப்போ உயிர் தெளிந்து எந்திக்குது. ஸோ கண்டிப்பாக சீசன் 4 ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன அப்புறம் தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.